வீட்ல யாரும் இல்லாதனால தாமினியை ஹீரோ கட்டி பிடிக்க போக அந்த பொண்ணோட கையில மின்னல் மாதிரி வருது. சரியான நேரத்துல அவங்க அப்பா வந்துடுறாரு. மாப்பிள்ள எப்ப வந்தீங்கன்னு கேட்க மாப்பிள்ளைய உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. என்னோட பொண்ணை தொட்டா ஷாக் அடிக்குன்ற உண்மையை ஹீரோ கிட்ட சொல்ல அந்த பைபிள் அதை கண்டுக்காம ஹீரோயினோட இடுப்பை பார்த்துட்டு இருப்பான். அவர் சொல்றதே காதுல வாங்காம சரிமாமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் ரெண்டு பேருக்கும் மணமேடையில கல்யாணம் நடக்க போகுது. தாலி கட்டுமா ஷாக் அடிச்சிருமான்னு தாமினி பயந்துட்டு இருக்க அந்த பொண்ணு மேல கைப்படாம தாலி கட்டிட்டு இருப்பான். ஆனா மூணாவது முடிச்சு போடும்போது ஷாக் அடிச்சிருது. இவனும் சரி ஏதோன்னு விட்டுறா. நெக்ஸ்ட் கையை பிடிச்சி சுத்தி வர சொல்ல நல்ல வேலையா அப்ப தாமினியை தொடும்போது ஷாக் அடிக்கல. ஏன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஹீரோ கதவை சாத்திட்டு தாமினிக்கு முத்தம் கொடுக்க கிட்ட போக அவ தொட்ட உடனே ஷாக் அடிச்சு பறந்து போய் கட்டில விழுந்து கட்டில உடச்சிடறான். ஐயோ என்னங்க ஆச்சுன்னு மறுபடியும் அந்த பொண்ணு தொடர ஷாக் அடிச்சு மறுபடியும் பறந்து போய் கீழே விழுறா. அடுத்த நாள் மார்னிங் ஷாக் அடிச்சதுனால அவளை பார்த்து பயந்துட்டு வெளியே பைக் எடுத்துட்டு கிளம்ப போறான். ஒரு ஆயா அங்க வந்து என்ன ஆதி நைட்ல கட்டெல்லாம் உடச்சிட்டியாமே. ஆனா அங்க நடந்ததே வேற. இவங்க அது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அட போ பாட்டின்னு இவன் போயிடுறான். புருஷனும் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போறாங்க. அப்ப கோயிலுக்கு இருந்த பொறுக்கி பசங்களாம் ஹீரோவையும் ஹீரோயினையும் கிண்டல் பண்றானுங்க. ஹீரோ சாஃப்டா நல்லா இருந்தாலும் ஹீரோயின் அப்படி இல்ல. செம கோவம் வந்திருந்த அவளுக்கு. அதனால உண்டியல்ல காசு போட போறேன்னு புருஷன்ட்ட சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து மூஞ்சில கட்டிட்டு கோயிலுக்கு மேல அடிச்சு பறக்க விடுறா. அங்க இருந்த எல்லாரையும் கரண்ட் அடி அடிச்சு அங்க இருந்த எல்லாருமே அடிச்சு போட்டுறா. நீ தானே அடிச்சேன்னு புருஷன் கேட்க கண் அடிச்சு இவளும் ஆமான்னு சொல்லி சிரிக்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த கோவமும் போய் மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா க்ளோஸ் ஆகிறதுனால ஹீரோ ஹீரோயின் மேல காட்டுற பாசத்தினாலேயே இந்த பொண்ணுக்கு ஷாக் அடிக்கிறதும் ஸ்டாப் ஆகிடுது. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இவங்களுக்கு குழந்தை பிறக்க ட்விஸ்ட் என்னன்னா குழந்தைக்கும் அதே மாதிரி தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி நடக்குது. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க.